மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? RTE எனப்படும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து தனியார் சுயநிதி பள்ளிகளிலும் ஏழை குழந்தைகளுக்கு LKG மற்றும் முதல் வகுப்பில் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன. இந்த நடைமுறை 2013-14 ஆண்டிலிருந்து பின்பற்றப்படுகிறது. இதன்படி மாணவர் சேர்க்கை ஏப்ரல் 2 துவங்கி மே 29க்குள் முடிக்கப்பட வேண்டும். வழக்கமாக ஏப்ரல் 2வது வாரத்துக்குள் மாணவர் சேர்க்கை அறிவிப்பு RTE இணையதளத்தில் தமிழக அரசால் வெளியிடப்படும். இந்த ஆண்டு மே மாதம் துவங்கியும் அறிவிப்பு வெளியாகவில்லை. இதனால் தாங்கள் விரும்பும் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முடிந்ததாக கூறப்படும் நிலையில் அரசு உடனடியாக அறிவிப்பை வெளியிட்டு ஏழை குழந்தைகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்ட ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காத நிலையில் மாநில அரசே ஊதியம் வழங்கியது போல இந்த திட்டத்துக்கும் தமிழக அரசே நிதி ஒதுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது: தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்துக்கான நிதியை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் இந்த திட்டத்தின் கீழ் 8000 பள்ளிகளில் படித்த 75,000 குழந்தைகளுக்கு நிதி வழங்க முடியவில்லை. எனவே இந்த ஆண்டு சேர்க்கையை துவக்குவதில் தாமதமாகிறது. மத்திய அரசு நிதி வழங்காததால் RTE மாணவர்களுக்கான கல்வியை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் சட்டசபையில் தெரிவித்துள்ளார். எனினும் மத்திய அரசின் நிதியை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என பள்ளி கல்வி அதிகாரிகள் கூறினர்.